ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 2ஆம் அத்தியாயம். புனித தலங்களின் பெருமை. சூத்தமா முனிவர் கூறினார். அதன்பின் பாண்டுவின் புதல்வர், தேவர்களால் போற்றப்படுபவரும் பிராமணர்களால் சூழப்பட்டவருமான நாரத மாமுனிவரை அணுகினர். அவர் அங்கிருந்த அனைவருக்கும் வணக்கம் செலுத்தி அவர்களின் பாதங்களை பற்றி கொண்டார். பின்னர் நாரத மாமுனிவர் அவரிடம் கூறினார், தனஞ்சயா, உன் எதிரிகளை வெல்வாயாக. உன் மனம் அறம், பக்தி ஆகியவற்றிலும் தேவர்கள் மற்றும் பிராமணர்களிடம் மரியாதை செலுத்துவதும் நாட்டம் கொண்டிருக்கட்டும். வீரமிக்க போர் வீரர்களே, 12 ஆண்டுகள் நீடிக்கும் இந்த புனித பயணத்தில் ஈடுபட்டிருக்கும் உனக்கு சோர்வோ துன்பமோ ஏற்படவில்லை என்றும் நீ கடும் கோபத்திற்கு ஆளாகவில்லை என்றும் நம்புகிறேன். பாண்டுவின் மைந்தனே, முனிவர்களின் மனங்கள் கூட புனித பயணங்களால் சோர்வும் துன்பமும் அடைகின்றன. ஆன்மீக நலனுக்கு தடைகளை ஏற்படுத்தும் சூழல் ஏற்படும் போது அவர்களும் கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடுகிறது. பாண்டுவின் மைந்தனே, நீயும் இத்தகைய குறைபாட்டிற்கு ஆளாகவில்லையே. இது தொடர்பாக அங்கீரச முனிவரால் பாடப்பட்ட இந்த பாடலை காதையை நாங்கள் செவிமடுத்திருக்கிறோம். எவருடைய கரங்கள், பாதங்கள் மற்றும் மனம் நன்கு அடைக்கப்பட்டிருக்கின்றனவோ மற்றும் யாருடைய சடங்குகள் அனைத்தும் பிழைகள் அற்றவையாக உள்ளனவோ அவரே புனித தலங்களுக்கு செல்வதன் மூலம் நன்மைகளை பெறுகிறார். இந்த உண்மையை நீ நினைவில் கொள்ள வேண்டும். அன்புள்ளவனே, நீ என்ன நினைக்கிறாய்? யுதிஷ்டிர மன்னர் உன் சகோதரர். பகவான் கேசவர் உனது நண்பர். ஆகவே நீ அறநெறியில் நிற்பது முறையானது. மேலும் மனிதர்கள் பிராமணர்களால் வழிநடத்தப்படுவதும் பயிற்றுவிக்கப்படுவதும் மிகவும் பொருத்தமானதே. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினால் நியமிக்கப்பட்ட அறம் மற்றும் பக்திக்கான ஆசிரியர்களும் வழிகாட்டிகளும் நாங்களே. பிராமணர்கள் தொடர்பான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பாடிய இந்த பாடலை நாங்கள் செவிமடுக்கிறோம். நான் விகுண்டன், களங்கமற்ற அழியாத எனது புகழை செவிமடுப்பது ஒரு புனித நீராடலை போன்றது. அது ஸ்வபாகன், நாய் இறைச்சியை சமைப்பவன் அல்லது சண்டாளன் வரையிலான பிரபஞ்சம் முழுவதையும் உடனடியாக புனிதப்படுத்துகிறது. உங்கள் மூலமாகவே நான் சுதீர்த்தன், புனிதமானவன் மற்றும் பக்தி உள்ளவன் என்ற புகழை அடைந்தேன். எனவே அது எனது கொள்கைக்கு முரணாக அமைந்ததால் என் சொந்த கரத்தினை வெட்டுவதற்கும் கூட நான் தயங்க மாட்டேன். பிரஜையின் மைந்தனே, உனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கூறுகிறோம். நீ மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் இருக்க விரும்பும் அனைவரும், அதாவது யாதவர்களும் பாண்டவர்கள், இதோ திருதராஷ்டிர மன்னரின் கட்டளைப்படி குருக்களை துன்புறுத்தி வந்த வீரவர்மா என்ற மன்னன் பீமசேனனால் கொல்லப்பட்டான். உண்மையில் பண்டை காலத்து வலிமைமிக்க பலியை போலவே அவன் மற்ற மன்னர்கள் எவராலும் வெல்ல முடியாதவனாக இருந்தான். ஒரு முள்ளை மற்றொரு முள்ளால் அகற்றுவது போல திருதராஷ்டிரன் அவனை வென்றான். நாரத மாமுனிவர் கூறிய இச்சொற்களையும் பிறவற்றையும் கேட்ட பால்குணன், அதாவது அர்ஜுனன், மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவன் கூறினான், அவர்களுக்கு எப்படி நலம் குறையக்கூடும்? அவர்கள் எப்போதும் பிராமணர்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் பிராமணர்களை போற்றுபவர்கள். நானும் என் சக்திக்கு ஏற்ப மனதை அடக்கி புனித தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு வருகிறேன். நான் இந்த தீர்த்தத்திற்கு வந்தேன். என் இதயத்தில் மிகுந்த மகிழ்ச்சி நிலவுகிறது. தீர்த்த தலங்களுக்கு செல்வது உண்மையில் பேறு பெற்ற செயலாகும். அவற்றில் புனித நீராடுவது அதைவிட சிறந்தது. அவற்றின் சிறப்புகளை செவிமடுப்பது அதைவிடவும் மேலானது என்று முனிவர்களில் ஔர்வர் என்ற ரிஷி கூட கூறியுள்ளார். எனவே முனிவரே, இந்த தீர்த்தத்தின் சிறப்பம்சங்களை நான் செவிமடுக்க விரும்புகிறேன். முனிவரே, நீங்கள் ஏன் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டீர்கள் என்பதனையும் இதனுடன் இணைத்து அறிய விரும்புகிறேன். நீங்கள் 3 உலகங்களிலும் சஞ்சரித்தவர். எனவே அத்தியாவசியமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். மற்ற தீர்த்தங்களை விட இந்த தீர்த்தமே சிறந்தது என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் இது உங்களால் போற்றப்படுகிறது. நாரத மாமுனிவர் கூறினார், நற்பண்புகள் கொண்ட பிரதையின் மைந்தனே, சிறப்புகளை குறித்து விசாரிப்பது உனக்கு தகுந்ததே. புண்ணிய செயல்களால் விளையும் சிறப்புகளை புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே தகுந்த முறையில் செவிமடுக்க இயலும்.
நல்லவர்கள் தங்கள் நேரத்தை நாள்தோறும் புனித செயல்கள் மற்றும் பக்தி செயல்பாடுகளை செவிமடுப்பதிலும் பிரார்த்தனை மற்றும் துதி பாடுவதிலும் கழிக்கிறார்கள். அதே சமயம் பாவிகள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் தீய உரையாடல்களிலும் வீண் பேச்சுக்களிலும் கழிக்கின்றனர். ஆகவே இந்த தீர்த்தத்தின் பல சிறப்புகளை நான் புகழ்ந்துரைக்கின்றேன். அதனை செவிமடுக்கும் பொழுது நான் ஏற்றுக்கொண்டு பின்பற்றியது முறையானது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். முன்பொரு காலத்தில் குந்தியின் மைந்தனே, 3 உலகங்களிலும் நான் சஞ்சரித்து கொண்டிருந்த போது கபிலாச்சாரியாரின் ஒரு சீடனாக நான் பிரம்மதேவரின் உலகத்திற்கு சென்றேன். அங்கே நான் உலகங்களின் பிதாமகரான பிரம்மனை கண்டேன். களங்கமற்றவராகவும் ராஜ ரிஷிகள், தேவ ரிஷிகள் மற்றும் உடலற்ற உயிரினங்களால் சூழப்பட்டவராகவும் விளங்கிய பிரம்மதேவர் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரனைப் போல திகழ்ந்தார். நான் அவருக்கு பணிவுடன் வணக்கத்தை செலுத்தினேன். அவர் ஒரு பார்வையினாலேயே என்னை வரவேற்றார். நான் கபிலாச்சாரியாருடன் மகிழ்ச்சியாக அங்கே அமர்ந்தேன். இதற்கிடையில் அவருடைய ஒற்றர்களும் தூதுவர்களும் அங்கு முனிவர்கள் வந்தனர். பிரம்மதேவரால் பிரபஞ்சம் முழுவதையும் சுற்றி பார்ப்பதற்காக அவர்கள் தினமும் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் வணங்கி தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். அமிர்தம் போன்ற இனிய கருணை பார்வையால் அவர்களை நனைய வைப்பது போல அவர் இவ்வாறு கூறினார்: நீங்கள் சுற்றி திரிந்த இடங்கள் யாவை? நீங்கள் கண்ட அல்லது கேட்ட வியக்கத்தக்க விஷயங்கள் என்ன? அவற்றை விவரியுங்கள். அவற்றை செவிமடுப்பதால் புண்ணியம் சேரும். இறைவன் இவ்வாறு கூறிய போது அவர்களுக்கு தலைவராக கருதப்பட்ட உத்ரவஸ் என்பவர் பிரம்மதேவரை வணங்கி இவ்வாறு உரையாடினார்: இறைவனின் முன்னிலையில் நாம் தகவல்களை சமர்ப்பிப்பது என்பது சூரியனுக்கு முன் ஒரு விளக்கை காட்டுவதை போன்றது. இருப்பினும் மற்றவர்களின் நலனுக்காக நீங்கள் என்னை வற்புறுத்தியதால் நான் இந்த விஷயத்தை எடுத்துரைக்க வேண்டியுள்ளது. பல புனிதமான சடங்குகள் மற்றும் அறநெறி சார்ந்த செயல்பாடுகள் குறித்து செவிமடுத்து தெரிந்து கொண்ட பின்னர் காத்யாயனர் என்ற முனிவர் அவற்றின் சாராம்சத்தை அறிய விரும்பினார். அதற்காக அவர் 100 ஆண்டுகள் ஒரு கால் பெருவிரலின் மீது நின்று கொண்டு தவம் புரிந்தார். அப்போது ஓர் அசரீரி அவரிடம் இவ்வாறு கூறியது: காத்யாயனரே, கேட்பீராக. சரஸ்வதி நதிக்கரையில் வசிக்கும் சாரஸ்வத முனிவரிடம் செவிமடுப்பீராக. அவர் தர்மத்தை நன்கு அறிந்தவர். தர்மத்தின் மூலம் அடைய வேண்டிய முக்கிய அம்சங்களை அவர் தமக்கு விளக்குவார். இதனை செவிமடுத்த அந்த சிறந்த முனிவரான காத்யாயனர் புகழ்பெற்ற அந்த தலை சிறந்த முனிவரான சாரஸ்வத முனிவரை வணங்கி தரையில் படும்படி தலை வணங்கி தன் மனதில் இருந்ததை அவரிடம் வினவினார். சிலர் சத்தியத்தை போற்றுகிறார்கள், வேறு சிலர் தவத்தையும் தூய்மையையும் போற்றுகிறார்கள், சிலர் சாங்கிய தத்துவ முறையை போற்றுகிறார்கள், மற்றவர்கள் யோக முறையை பெரிதாக பேசுகிறார்கள், சிலர் மன்னிப்பு, பொறுமை மற்றும் அதீத நேர்மை ஆகியவற்றை போற்றுகிறார்கள், சிலர் மௌன விரதத்தை போற்றுகிறார்கள், கல்விதான் மிகச்சிறந்த விஷயம் என்று சிலர் கூறுகிறார்கள், சிலர் பரிபூர்ண ஞானத்தை போற்றுகிறார்கள், சிலர் சிறந்த பற்றின்மையை போற்றுகிறார்கள், சிலர் அக்னிஷ்டோமம் போன்ற புனிதமான சடங்குகளே மிக சிறந்தவை என்று கருதுகிறார்கள், சிலர் ஆத்ம ஞானத்தை போற்றுகிறார்கள். அதன் மூலம் ஒருவன் மண்கட்டி, கல் மற்றும் தங்க கட்டி ஆகியவற்றை சமமாக காண்கிறான். உலகில் இத்தகைய நிலை நிலவும் பொழுது எதை செய்ய வேண்டும், எதை செய்யலாகாது என்பது குறித்து மக்கள் மயக்கமும் குழப்பமும் அடைகிறார்கள். இவற்றுள் எது சிறந்தது மற்றும் எது நம் நலனுக்கு அதிக பங்களிக்கிறது என்பது குறித்து அவர்கள் விவாதிக்க தொடங்குகிறார்கள். தர்மத்தை நன்கு அறிந்த முனிவரே, உன்னத ஆன்மாக்களால் பின்பற்ற வேண்டிய மிகச் சிறந்த விஷயம் எது என்பதனை தாம் கூற வேண்டும். அனைத்து நோக்கங்களையும் நிறைவேற்றக்கூடிய அந்த விஷயம் எது? சாரஸ்வத முனிவர் கூறினார்: சரஸ்வதி தேவி எனக்கு கூறிய அந்த சாராம்சத்தை குறித்து நான் கூறுகிறேன். இதனை செவிமடுப்பீராக. இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு நிழலை போன்ற தன்மையை கொண்டது. தோற்றமும் அழிவுமே இதன் சிறப்பம்சங்கள். ஒரு கணிகையின் நாட்டிய மங்கையின் புருவ அசைவை நெளிப்பதையும் விடுவிப்பதையும் போல இது நிலையற்றது.
செல்வம், வாழ்க்கை, இளமை மற்றும் உலக இன்பங்கள் அனைத்தும் நீரில் தெரியும் நிலவின் பிம்பத்தைப் போல நிலையற்றவை. இதை சிந்தித்து உணர்ந்த பின்னர் ஒருவன் ஸ்தானுவை, அதாவது சிவபெருமானை சரணடைய வேண்டும். அத்துடன் தானம், புனிதமான தர்ம கொடை எனும் நற்செயலையும் மேற்கொள்ள வேண்டும். தானம் செய்யும் பண்பு கொண்டவன் பாவங்களை செய்வதில்லை என்று ஸ்ருதி வேத வாக்கு கூறுகிறது. அதே போல ஸ்தானுவின் பக்தன் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு ஆளாவதில்லை என்று உறுதிப்படுத்துகிறது. முன்பு சாவர்ணி என்பவரால் பாடப்பட்ட 2 பாடல்களை செவிமடுங்கள். ரிஷபத்தை வாகனமாக கொண்ட அந்த இறைவனே உண்மையான தர்மம் ஆவார். அந்த மகாதேவர் போற்றப்பட்டு வணங்கப்படுபவர். அவரே மிகச்சிறந்த தர்மம் என்று அழைக்கப்படுகிறார். உலகியல் வாழ்க்கை எனும் பெருங்கடலிலிருந்து இறைவனான ஹரன் மட்டுமே ஒருவரை மீட்கிறார். துன்பம் எனும் சுழலையும் பயங்கரமான இருளையும் கொண்ட இந்த கடலில் தர்ம அதர்மங்கள் நீராகவும், கோபம் சேரும் சகதியாகவும், அகங்காரமும் மமதையும் முதலையாகவும், அனைத்து துயரங்களுக்கும் காரணமான பேராசை நீர் குமிழியாகவும், பொய்யான கௌரவம் பாதாளம் வரை நீண்டுள்ள ஆழமாகவும் உள்ளன. ஆனால் சத்வகுணம் எனும் வாகனத்தால், கப்பலால் இக்கடல் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. உடல் சாரமற்றது, பயனற்றது என்றாலும் அதிலிருந்து சாரமானவற்றை, அதாவது தானம், நன்னடத்தை, விருத்தம், புனித விரதங்கள், நற்சொற்கள், மங்களமான உண்மையான மற்றும் இனிமையான பேச்சு, புகழ், கீர்த்தி, தர்மம், ஆயுள், நீண்ட ஆயுள் அல்லது அதை அதிகரிக்கும் வழிமுறைகள் மற்றும் பிறருக்கு உதவுதல், பரோபகாரம் ஆகியவற்றை ஒருவன் பெற வேண்டும். அறத்தின் மீதமான பற்று, புகழை பெறுவதில் ஆர்வம், தானம் செய்வதில் ஈடுபாடு, சிற்றின்ப பொருள்களின் மீது பற்றின்மை, இவை அனைத்தையும் ஒருவன் பெற்றால் அவன் தன் பிறவியின் பயனை அடைந்தவனாவான். பாரதம் எனப்படும் இந்த நாட்டில் நிலையற்றதும் நிரந்தரமற்றதுமான மனித பிறவியை அடைந்தும் ஆன்மாவின் நலனுக்கு உகந்த செயல்களை ஒருவர் மேற்கொள்ளாவிட்டால் அவர் உண்மையில் அந்த ஆன்மாவையே ஏமாற்றியவர் ஆகிறார். தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட அடைவதற்கு அரிதானது மனித பிறவி. இதனை பெற்ற பின்னர் நரகத்தில் வீழ்வதை தடுக்கும் செயல்களை ஒருவர் செய்ய வேண்டும். மனித பிறவியே அனைத்திற்கும் அடிப்படை ஆகும். இது அனைத்து நோக்கங்களையும் அடைவதற்கு ஏற்றது. எதையும் ஈட்டுவதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாவிட்டாலும் குறைந்தபட்சம் அந்த மூலதனத்தையாவது எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள். துன்பக்கடலை கடப்பதற்காக பெரும் புண்ணியத்தின் விலையை கொடுத்து உங்கள் உடலாகிய கப்பலை நீங்கள் வாங்கியுள்ளீர்கள். அந்த படகு உடைவதற்கு முன்பே அதனை கடந்து விடுங்கள். பெறுவதற்கு மிகவும் அரிதான நோயோ குறையோ இல்லாத உடலை பெற்றிருந்தும் ஒருவர் உலக பற்றிலிருந்து விடுபடாவிட்டால் அவர் ஆன்மாவை அளிப்பவராகவும் மிக தாழ்ந்த மனிதராகவும் ஆகிறார். துறவிகள் தவம் செய்கிறார்கள், வேள்வி செய்யும் அந்தணர்கள் ஹோமம் செய்கிறார்கள், தர்மம் தானங்கள் வழங்கப்படுகின்றன. இவை அனைத்தும் மறு உலகை அடைவதற்காகவே ஆர்வத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றன. காத்யாயன முனிவர் வினவினார், புனிதமான இறைவனே, தானம் மற்றும் தவம் ஆகிய இவ்விரண்டில் எது செய்வது மிகவும் கடினம்? மரணத்திற்கு பின் எது அதிக பயனை தருவது? சாரஸ்வதரே, அதனை கூறுங்கள். சாரஸ்வதர் கூறினார், பூமியில் தானம் செய்வதை விட கடினமான செயல் வேறொன்றுமில்லை. முனிவரே, உலகம் சாட்சியாக இருக்க இது நேரடியாகவே உணரக்கூடிய உண்மையாகும். செல்வத்திற்காக தங்கள் உயிரையே பணயம் வைத்து மிகுந்த பேராசையால் கடல்கள், காடுகள் மற்றும் மலைகளுக்கு செல்கிறார்கள். அங்குள்ள பெரும் ஆபத்துக்களையும் எதிர்கொள்கிறார்கள். வேறு சிலர் சரவிருத்தி, நாய் போன்ற வாழ்க்கை முறை எனப்படும் அடிமைத்தனமான சேவையை மேற்கொள்கிறார்கள். இன்னும் சிலர் மிகுந்த சிரமமும் வன்முறையும் கொண்ட விவசாய தொழிலில் ஈடுபடுகிறார்கள். மிகுந்த வலியுடனும் சிரமத்துடனும் ஈட்டப்பட்ட செல்வத்தை அது உயிரை விடவும் முக்கியமானதாகவும் பிரியமானதாகவும் நூற்றுக்கணக்கான கடின முயற்சிகளால் பெறப்பட்டதாகவும் இருந்தாலும் அதனை கைவிடுவது மிகவும் கடினம். ஒரு செல்வந்தர் எதனை தானமாக வழங்குகிறாரோ அல்லது எதை அனுபவித்து நுகர்கிறாரோ அதுவே அந்த மனிதனின் உண்மையான சொத்து.
ஏனெனில் அவர் இறந்த பின்னர் மற்றவர்கள் அந்த இறந்தவரின் பெண்களுடனும் செல்வத்துடனும் இன்பம் தூய்க்கிறார்கள். நாள்தோறும் யாசகம் கேட்பவரை நான் என் குருவாக கருதுகிறேன். ஏனெனில் கண்ணாடியை துடைத்து சுத்தம் செய்பவரை போல அவர் நம் மனதை துடைத்து சுத்தம் செய்கிறார். தானமாக வழங்கப்படுவது வீணாவதில்லை, அது மேலும் மேலும் பெருகுகிறது. கிணற்றை ஆழமாக தோண்டி நீரை வெளியேற்றினால் அது தூய்மையாகவும் மிகுந்த நீர்வளம் கொண்டதாகவும் மாறுகிறது அல்லவா? ஒரு பிறவியில் கிடைக்கும் இன்பத்திற்காக ஒருவன் ஆயிரக்கணக்கான பிறவிகளை தியாகம் செய்கிறான். அறிவாளி ஒருவன் தானம் எனும் நற்செயல் மூலம் 1000 பிறவிகளில் கிடைக்கக்கூடிய இன்பம் மற்றும் மகிழ்ச்சி அனைத்தையும் ஒரே பிறவியில் இணைத்து கொள்கிறான். அறிவிலி ஒருவன் இவ்வுலகில் வறுமை வந்துவிடுமோ என்று அஞ்சி தன் செல்வத்தை தானம் செய்வதில்லை. ஆனால் அறிவாளி ஒருவனோ மறு உலகில் அத்தகைய நிலை வந்துவிடுமோ என்று அஞ்சி தன் செல்வத்தை தானம் செய்வதில்லை. ஆனால் அறிவாளி ஒருவனோ மறு உலகில் அத்தகைய நிலை வந்துவிடுமோ என்று அஞ்சி தன் செல்வத்தை தானம் செய்கிறான். நிலையற்ற மற்றும் எளிதில் அழியக்கூடிய விஷயங்களை சார்ந்திருப்பவர்கள் தங்கள் செல்வத்தை வைத்து என்ன செய்ய போகிறார்கள்? எந்த உடலுக்காக அவர்கள் செல்வத்தை விரும்புகிறார்களோ அந்த உடலே நிலையானது அல்லவே. முன்பு அவர்கள் நாஸ்தி, எதுவும் இல்லை என்ற இரு ஆசை கொண்ட சொற்களையே திரும்ப திரும்ப கூறி வந்தனர். இப்போது தேஹி, கொடு என்ற இரு ஆசை கொண்ட சொல் அவர்களுக்கு எதிராக, அதாவது தானம் செய்ய வேண்டிய கட்டாயத்தை உணர்த்துவதாக மாறியுள்ளது. யாசிப்பவர்கள் கஞ்சன் ஒருவனுக்கு இவ்வாறு உணர்த்துகிறார்கள்: கொடுங்கள். தானம் தராததன் விளைவுதான் இது. நீங்களும் இதுபோல ஆகிவிடாதீர்கள். யாசிப்பவர் எனக்கு கொடுங்கள் என்று கேட்பது தானம் செய்பவருக்கே நன்மை பயப்பதாகும். ஏனெனில் தானம் செய்பவர் சொர்க்கத்திற்கு மேலே செல்கிறார், ஆனால் தானம் பெறுபவர் கீழே நிற்கிறார். தானம் ஏதும் செய்யாததாலேயே பின்வரும் நபர்கள் அத்தகைய நிலையில் பிறக்கிறார்கள்: ஏழைகள், நோயாளிகள், அறிவிலிகள் மற்றும் பிறருக்காக ஏவல் பணி செய்பவர்கள். அவர்கள் எப்போதும் துயரத்திற்கு ஆளாகிறார்கள். தானம் செய்யாத செல்வந்தன் மற்றும் துறவு பூணாத, அதாவது தவம் இயற்றாத ஏழை, இவ்விருவரின் கழுத்திலும் பெரிய கல்லை கட்டி நீரில் வீசிவிட வேண்டும். 100 பேரில் ஒருவன் வீரமிக்க போர் வீரனாக பிறக்கிறான். 1000 பேரில் ஒருவன் அறிஞனாக இருக்கிறான். 1,00,000 பேரில் ஒருவன் சிறந்த பேச்சாளராக இருக்கிறான். ஆனால் தானம் செய்பவர் ஒருவராவது பிறக்கலாம் அல்லது பிறக்காமலும் போகலாம். இப்பூமி இந்த 7 விஷயங்களால் தாங்கி பிடிக்கப்படுகிறது: பசுக்கள், பிராமணர்கள், வேதங்கள், கற்புடைய பெண்கள், உண்மையானவர்கள், பேராசை இல்லாதவர்கள் மற்றும் வழக்கமாக தானம் செய்பவர்கள். உசீனரனின் மகனான சிபி ஒரு பிராமணருக்காக தன் உடல் உறுப்புகளையும் தன் சொந்த மகனையும் அர்ப்பணித்த பின்னர் இங்கிருந்து சொர்க்கத்திற்கு சென்றான். காசி மன்னனான பிரதர்னன் தனது விழிகளையே ஒரு பிராமணருக்கு தானமாக அளித்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் இணையற்ற புகழை அடைந்தான். விதேக நாட்டு நிமி மன்னன் தனது ராஜ்யத்தை பிராமணர்களுக்கு வழங்கினான். ஜமதக்னியின் மகனான பரசுராம முனிவர் பூமியை தானமாக அளித்தார். கயன் என்பவன் நகரங்களுடன் கூடிய பூமியை தானம் செய்தான். மழை கடவுளான பர்ஜன்யன் மழையை பொழியாதிருந்த போது அனைத்து உயிரினங்களுக்கும் உறைவிடங்களை அமைத்து தந்த வசிஷ்டமா முனிவர் பிரஜாபதியைப் போல தனது குடிமக்களுக்கு புத்துயிர் அளித்து காத்தார். அறிஞர்களுள் சிறந்தவரான பாஞ்சால நாட்டு மன்னன் பிரம்மதத்தன் சங்கநிதி எனும் பெரும் செல்வத்தை உயர்ந்த பிராமணர்களுக்கு தானமாக அளித்து சொர்க்கத்தை அடைந்தான். பெரும் புகழ் பெற்ற ராஜ ரிஷியான சகசஜித் பிராமணர்களுக்காக தனது உயிரையும் துறந்து மிகச்சிறந்த மேலுலகங்களை அடைந்தான். மன அமைதி கொண்டவர்களும் புலன்களை வென்றவர்களுமான இவர்களும் மற்றும் பலரும் ஸ்தானு சிவபெருமான் மீதான பக்தியாலும் அவர்கள் செய்த தான தர்மங்களாலும் ருத்ரனின் உலகத்தை அடைந்தனர். இந்த பூமி நிலைத்திருக்கும் வரை இவர்களின் புகழும் நிலைத்திருக்கும். இவற்றை சிந்தித்து நீயும் அந்த உன்னதமான குறிக்கோளை நாட வேண்டும். ஸ்தானுவிடமும் தானம் எனும் புனிதமான செயலிலும் பக்தி கொண்டிருப்பாய்.
காத்யாயன முனிவரும் கூட தனது மயக்கத்தை நீக்கி ஸ்தானுவிடமும் தான தர்மத்திலும் பக்தி பூண்டிருந்தார். நாரத மாமுனிவர் கூறினார். சுச்ரவஸ் கூறிய இக்கதையினை செவிமடுத்த தாமரை மலரில் தோன்றிய அந்த தெய்வமான பிரம்மதேவர் திசைமுகனார் ஆனவருக்கு ஆனந்த விழிநீர் மல்கியது. அவர் அவரை மீண்டும் மீண்டும் புகழ்ந்தார். நன்றாக கூறினாய் அன்பனே, இது இவ்வாறே, வேறல்ல. சாரஸ்வதன் உண்மையை உரைத்தான். அதே போல இந்த சுருதியும் வேத வாக்கும் உண்மை. தானம், பொருள் அளித்தல் என்பது யாகங்களுக்கு ஒரு கவசமாகும். இவ்வுலகில் அனைத்து உயிரினங்களும் கொடையாளிகளிடமிருந்தே தங்கள் வாழ்வாதாரத்தை பெறுகின்றன. தானத்தின் மூலம் அவர்கள் எதிரிகளை அகற்றினர். தானத்தால் எதிரிகள் நண்பர்களாக மாறுகின்றனர். அனைத்தும் தானத்திலேயே நிலை பெற்றுள்ளன. எனவேதான் தானம் என்பது மிகச்சிறந்த புனிதமான செயல் என்று கூறப்படுகிறது. தர்மம் மற்றும் அதர்மம் ஆகிய அலைகளால் கொந்தளிப்பும் கலக்கமும் கொண்ட இவ்வுலக வாழ்வு எனும் பயங்கரமான கடலில் ஒருவன் தானம் எனும் துணையை நாட வேண்டும். அது ஒரு கப்பலை போல கரையேற உதவுகிறது. இவற்றை சிந்தித்த பின்னரே புஷ்கரத்தில் என்னால் பிராமணர்கள் நிலைநிறுத்தப்பட்டனர். கிருத யுகத்தில் கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பில் தோவா பகுதி ஸ்ரீ மற்றும் ஹரியால் பிராமணர்கள் நிலைநிறுத்தப்பட்டனர். வேதங்களை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவர்கள் ஸ்ரீ கௌரியால் நிலைநிறுத்தப்பட்டனர். நாகர்கள் ருத்ரர்களாலும் சக்தி பூர்பவர்கள் அவர்கள் அன்னை பார்வதியாலும் நிலைநிறுத்தப்பட்டனர். அதே போல ஸ்ரீ மாலாவில் லக்ஷ்மியால் பிராமணர்கள் நிலைநிறுத்தப்பட்டனர். இவ்வாறு இவையும் பிற அக்ரஹாரங்களும் பிராமணர்களுக்கு தானமாக அளிக்கப்பட்ட கிராமங்கள் உலகங்களை உயர்த்துவதற்காக சிறந்த தேவர்களால் உருவாக்கப்பட்டன. தானம் எனும் புனித சடங்கினால் விளையும் பலனை அடைய எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. சிறந்த தேவர்களே, நல்லவர்களை காப்பதற்காகவே தானம் என்பது எங்களால் போற்றப்பட்டுள்ளது. தகுந்த இருப்பிடங்கள் அளிக்கப்பட்ட பிராமணர்கள் பக்தி மற்றும் அறம் சார்ந்த பல்வேறு அறிவுரைகள் மூலம் மற்ற 3 வர்ணத்தினரையும் குலத்தினரையும் உயர்த்துகிறார்கள். எனவே பிராமணர்கள் மிகுந்த வணக்கத்திற்குரியவர்கள். தானம் 4 வகைகளாகும். தானம், உத்சர்க்கம், கல்பதம் மற்றும் சம்ஸ்ருதம். இவை வெவ்வேறு தகுதியுடையவை. இவையாவும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் சிறப்பிக்கப்பட்டுள்ளன. குளங்கள், கிணறுகள், ஏரிகள், மரங்கள், கல்வி நிலையங்கள், ஆலயங்கள், மடாலயங்கள், தண்ணீர் பந்தல்கள், வீடுகள் மற்றும் விளை நிலங்கள் ஆகியவற்றை தானமாக அளிப்பது உத்சர்க்கம், அர்ப்பணிப்பு தானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் இவற்றின் துணையுடன் ஏதேனும் புண்ணிய செயலை செய்தால் அதிலிருந்து கிடைக்கும் புண்ணியத்தால் 1/6 பங்கு அவற்றை தானமாக அளித்த அந்தணருக்கு சேரும். இவை அனைத்திலும் அந்தணர்களை நல்லதொரு இடத்தில் குடியேற்றுவதே மிக சிறந்ததாகும். தெய்வங்களை சிலை வடிவில் பிரதிஷ்டை செய்து குடியேற்றுவதும் தர்ம செயலே ஆகும். ஏனெனில் அதற்கும் அந்த தானம் அளிக்கும் மனப்பான்மையே அடிப்படையாக அமைகிறது. அந்த கோயில் நிலைத்திருக்கும் வரை அல்லது அந்தணர் வசிக்கும் இல்லம் நிலை பெற்றிருக்கும் வரை தானம் அளித்தவரின் முன்னோர்களுக்கு அந்த புண்ணியத்தின் பங்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இது மிகுந்த பலனை தரக்கூடிய ஒரு வகையான வர்த்தகம், அதாவது நற்பலன் தரும் முதலீடு போன்றது. சிதிலமடைந்த பழைய கட்டுமானங்கள் சீரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்படும் போது அதற்கான பலன் 2 மடங்காக கிடைப்பதாக கூறப்படுகிறது. எனவே சிறந்த தேவர்களே, நானும் இதனையே கூறுகிறேன். தானம் என்பதற்கு இணையானது வேறெதுவும் இல்லை. சாரஸ்வதர் கூறியது உண்மையே. நாரத மாமுனிவர் கூறினார். சாரஸ்வதர் கூறியதை தேவர்கள் பாராட்டினர். தாமரையில் தோன்றிய இறைவனும் பிரம்மதேவர் ஒப்புதல் தெரிவிக்கும் வகையில் நன்று நன்று என்று கூறினார். தேவர்களும் நானும் வியப்பில் ஆழ்ந்தோம். பின்னர் அந்த சபை கலைந்த போது நான் மேருமலையின் அழகிய சிகரத்தில் இருந்த ஒரு பாறை தளத்தின் மீது அமர்ந்து இவ்வாறு சிந்தித்தேன். விரிஞ்சி, பிரம்மதேவர் கூறியது உண்மையே. தன் கடமையை செய்த திருப்தியை தரும் வகையில் ஒரு காரியத்தை கூட செய்யாத ஒருவன் ஏன் வாழ வேண்டும்? அப்படி இருக்க நான் எவ்வாறு தர்மம் செய்யும் கடமையை சரியாக நிறைவேற்ற முடியும்? கௌபீனமும் ஒரு தண்டமும் கோலும் மட்டுமே
என்னிடம் உள்ள சொத்துக்கள், என்னிடம் சிறிதளவும் செல்வமில்லை, தகுதியற்ற ஒருவருக்கு கொடுத்தாலோ அல்லது தகுதியுள்ள ஒருவருக்கு கொடுக்காமல் விட்டாலோ பாவம் வந்து சேரும். எனவே தர்மம் செய்வது ஒரு கடினமான செயலாகும். ஏனெனில் தகுதியுள்ளவர் மற்றும் தகுதியற்றவர் ஆகியோருக்கு இடையிலான வேறுபாட்டை ஒருவர் அறிய வேண்டியுள்ளது. நியாயமான வழிகளில் ஈட்டிய பொருளை கொண்டு தூய மனதுடன் தகுதியுள்ள ஒருவருக்கு சரியான இடத்திலும் நேரத்திலும் தானமளித்தால் அதன் பலன் இளமை பருவத்தில் அனுபவிக்கப்படும். தாமச குணம் அல்லது கோபத்துடன் தானம் அளிக்கப்பட்டால் அதன் பலன் தாயின் கருப்பையில் இருக்கும்போதே அனுபவிக்கப்படும். இதில் எந்த ஐயமும் இல்லை. ஆணவம் அல்லது பாசாங்குடன் தானம் அளிக்கப்பட்டால் சிறு வயதிலேயே அதன் பலன் அனுபவிக்கப்படும். நியாயமற்ற முறையில் ஈட்டிய செல்வத்தை கொண்டோ அல்லது உள்நோக்கத்துடனோ தானம் அளிக்கப்பட்டால் ஒருவன் முதுமை பருவத்தில் அதன் பலனை அனுபவிப்பான். இதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே தானம் இத்தகைய முறையிலேயே செய்யப்பட வேண்டும். இடமும் காலமும் சரியானதாக இருக்க வேண்டும். பெறுபவர் தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும். சாஸ்திர விதிமுறைகளின்படி தானம் செய்யப்பட வேண்டும். செல்வம் நியாயமான மங்களகரமான வழிகளில் ஈட்டப்பட்டிருக்க வேண்டும். தானம் செய்பவருக்கு பெறுபவர் மீது மரியாதை இருக்க வேண்டும். அவரிடம் வஞ்சகமான போக்கோ அல்லது பிடிவாதமோ இருக்கக்கூடாது. வறுமை நிலையில் இது எவ்வாறு சாத்தியமாகும்? களங்கமற்ற முனிவர்கள் உண்மையான சொற்களை கூறியுள்ளனர். செல்வம் இல்லாத ஒருவனுக்கு இவ்வுலகமும் இல்லை, மறு உலகமும் இல்லை. வறுமையில் வாடுபவனை மக்கள் இழிவானவனாகவே காண்கிறார்கள். வறுமை என்பது இவ்வுலகில் ஒரு பாவமாகும். அதை யார் புகழ்ந்து பேச துணிவார்கள் அல்லது அதற்கு யார் தகுதியுடையவர்? வீழ்ச்சி அடைந்த ஒருவனை அனைவரும் பரிதாபத்துடன் காண்கிறார்கள். ஏழையையும் அவ்வாறே பரிதாபத்துடன் காண்கிறார்கள். உடல் ரீதியாக மெலிந்தவர் என்பவர் உண்மையில் மெலிந்தவர் அல்ல. குதிரைகள் மற்றும் செல்வம் போன்றவற்றில் பற்றாக்குறை உள்ளவர்களே மெலிந்தவர் ஆவர். பணியாளர்கள் மற்றும் விருந்தினர்கள் அத்தகையவர் மட்டுமே கிருஷ்ணர் மெலிந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவன் மிகுந்த செல்வம் உடையவனாக இருந்தாலும் அவனது குடும்பம் தீயதாக இருந்தாலும் அவன் உலகில் மிகவும் புகழத்தக்கவன். ஒரு ஏழையின் குடும்பம் பிரகாசமான சந்திரனுக்கு இணையாக இருந்தாலும் அவன் கண்டிக்கப்படுகிறான். அறிவில் உயர்ந்தவர்கள், தவத்தால் செல்வந்தர்களானவர்கள், பரந்த அறிவை பெற்றவர்கள், இவர்கள் அனைவரும் செல்வம் படைத்தவனின் வாசலில் அவனது பணியாளர்களாக நிற்கிறார்கள். 3 உலகங்களிலும் செல்வம் நமக்கு எதிரானதல்ல என்றாலும் அது மற்றவர்களால் கோரப்படும் போது மட்டுமே பலன் தரும். நான் இவை அனைத்தையும் தெளிவாக சிந்தித்தேன். பொருத்தமான ஒரு இடத்தை தேடினேன். பல்வேறு விதங்களில் சிந்தித்த பின்னர் நான் நாடுகள், கிராமங்கள், நகரங்கள் மற்றும் பல ஆசிரமங்களில் சுற்றி திரிந்தேன். அங்கே பிராமணர்களை குடியமர்த்தக்கூடிய ஒரு நல்ல இடம் எனக்கு கிடைத்தது. கௌமாரிகா காண்டத்தின் 2ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.